ஸோ கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் பல முறை நான் பிடிச்சிருந்தா அதை தொடர்பு கொண்டு பேசிட்டே இருப்பேன் நான். இந்த சீனை பற்றி, அந்த சீன் பிடிச்சிருந்தது, அது அப்படி நல்லா இருந்தது, திடீர்னு ஏதாவது மிஸ் ஆகும், சார் இந்த மூடுக்கு ஏதாவது வச்சுக்கலாமா சார் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் அதை பற்றி பல முறை டிஸ்கஷன் அதுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அது வந்து ஷூட்டிங் போகிற நாள் வரைக்கும் இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்து இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதில் முக்கியமான சீன்லாம் மைண்டு மார்க் பண்ணும், இந்த சீன் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு. அந்த சீனுக்கான ப்ரிப்பரேஷன் ஒரு பேக் எண்டில் வேலை பார்த்துட்டே இருக்கும் மைண்டு. அந்த சீன் வர நாள் வரும்போது சீன் மூடு என்னன்னு தெரிஞ்சிடும். எப்போ என்னோட கடைசி வேலை டயலாக் படிக்கிறது மட்டும்தான். ஸோ அந்த சீன் மூடு உள்ளே இருக்கும். டயலாக் படிக்கும் போது டயலாக் படிக்கும்போதே அதை பற்றின டிஸ்கஷன்ஸு எப்படி இருக்கும். இப்போ டயலாக் எப்படி படிக்கும் அப்படின்னா, இது சீன் மூடு. அந்த சீன் மூடு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எதன் வழியாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க, என்ன வார்த்தைகள் சொல்கிறாங்க, எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்கிறாங்களா, நடந்ததை சொல்கிறாங்களா, நடக்க போகிறத சொல்கிறாங்களா, இந்த சயின்ஸோ ஃபார்மாவோ இல்லை, ஒன்று வாழ்க்கையில் நடந்ததையோ நடக்க போகிறதையோ சொல்ல நினைக்கிறதையோ தான் சொல்ல போகிறாங்க. ஸோ இட் இஸ் இன் ஆக்ஷன். ஒரு இதுதான் செயல் தான் அது. ஸோ அந்த செயல் என்னன்னு தெரிஞ்சுட்டா அது எந்த இடத்துல வருது, எவ்வளோ தூரம் வரலாம், அந்த செயல் வந்து படத்தோட முதல் பகுதியில் வருதா, தொடங்கினோடனே வருதா, இன்ட்ரல் பிளாக்ல வருதா, இன்ட்ரல் பிளாக் முடிஞ்சோடனே வருதா, அவன் மூடு என்னவா இருக்கும், ப்ரீ கிளைமேக்ஸ் வருதா, கிளைமேக்ஸில் வருதா, எவ்வளோ டைம் இருக்குது, இவ்வளோ டைம் வந்து இவ்வளோ சீன், இவ்வளோ வார்த்தை தாங்கமா, குறைச்சிக்கணுமா,